ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம புதினா செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே 2 நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சுனே இருக்குது. அதனால நம்ம செடியெல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, பச்சை பசுமையாக மாறி போயிடுச்சு. ஏன்னா 4 நாள் காஞ்ச வெயிலே தெரியல இந்த மழையில். இன்றைக்கும் கொஞ்சம் மறுபடியும் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. முருங்கைக்கீரை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வந்து இன்னொரு இலை வந்திருக்குது பெருசாக. 2 இலை காஞ்சு போயிடுச்சு. இப்போ 2 இலை தான் இருக்குது. புதுசா ஒரு இலை வந்திருக்குது. இது மொத்த இலையும் காஞ்சா தான் நம்மளுக்கு வந்து சேப்பங்கிழங்கு ரெடியான மாதிரின்னு சொன்னாங்க. ஆனா, இதில புதுசு புதுசா இலை வந்துன்னே இருக்குது. எப்பதான் ரெடி ஆகும்னு தெரியல. பாருங்க, இந்த பக்கெட்ல நம்ம கரும்பு வச்ச பெரிய பக்கெட்ல ஃபுல்லா வெள்ளிக்கிழங்கு செடி எப்படி மூடின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லா கரும்பையும் எடுத்துட்டு ஒரே ஒரு கரும்பு மட்டும் தான் விட்டுருக்குறோம். இந்த கொய்யாக்காய் மரத்தில வந்து எல்லாம் இந்த செடிங்கலாம் பழசெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இப்போ ஒரே ஒரு செடி மட்டும் வச்சிருக்கிறேன் நானு. செம்பருத்தி செடி வந்து அந்த இடத்துலேருந்து இங்கே மாற்றி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறோம். செம்பருத்தி செடியில் எதுவும் பூ இல்லை இன்னைக்கு. ஃபுல்லாக அரும்பு தான் இருக்குது. மல்லிப்பூ செடியில் வந்து ஒரு பாருங்க, ஒரு மல்லிப்பூல எவ்வளோ பெரிய வண்டு உட்காந்து இருக்குது அழகா. தேன் குடிக்குது அந்த வண்டு வந்து. நம்ம மல்லிப்பூ செடியில் வந்து 4, 5 மல்லிப்பூ செடியில் 2, 3 செடியில் தான் பூ பூத்துருக்குது. மற்றதெல்லாம் அரும்பு வச்சிருக்குது. இந்த மழை தண்ணி வந்து எல்லா செடியிலையும் எல்லா தொட்டிலையுமே நிறைய நிறைய தேங்கி இருக்குது. நம்ம இன்னும் 3 நாளைக்கு 4 நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பூவிலேருந்து வண்டு வந்து இப்போ இங்கே உட்காந்துச்சு தேனி. பாருங்க, இந்த வண்டு வந்து நம்ம பூவில் இருக்கிற தேனெல்லாம் குடிக்கிறதுக்காக வந்து உக்காந்துருக்குது. நம்ம கார்டன்லேயும் இந்த மாதிரி தேன் குடிக்கிற வண்டு இருந்தாக்கா எல்லா செடியிலையுமே பூ நல்லா பூக்கும்னு சொல்லுவாங்க. அழந்தழை செடி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. ஆனால் நெல்லிக்காய் மரத்தில் தான் அடுத்த வருஷம் நெல்லிக்காய் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் நம்ம எப்போ தான் வைக்குதுன்னு சொல்லிட்டு. ரோஸ் செடியிலையும் அரும்பெல்லாம் நிறைய வருது. நம்ம 2, 3 கயிறு கட்டி அந்த கொடியெல்லாம் சுற்றி விட்டோம். இப்போ இதிலலாம் எதுவுமே பூ இல்லை. அந்த ஒரு கிர்னி பழம் செடி மாதிரி இருக்குது. பூசணி செடி மாதிரி சின்ன சின்னதாக பூக்குது, மஞ்சள் கலரில் பூ. அது என்ன செடின்னே தெரியல. இந்த டெல்லி கனகாம்பரம் செடி வந்து கீழே ஒன்று சாஞ்சு நின்றுது. அது நம்ம ஒரு கலையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஜாதி மல்லி செடி பாருங்க எவ்வளோ பெருசாக ஃபுல்லாக மூடிக்கிச்சு அது. ஒரு ஒரு சம்பங்கி செடியிலையும் தொட்டிலையும் 3, 4 பூ பூத்துருக்குது. முன்னாடி ஒரே ஒரு கலையில் சம்பங்கி பூ பூத்துது. அதில் வந்து ஒரு 40 பூ கிட்ட பூத்துச்சு சம்பங்கி பூ. இப்போ வந்து ஒரு ஒரு தொட்டிலையும் 3, 3 கிளை வந்திருக்குது, அரும்பு வச்சிருக்குது. பார்க்கலாம் அதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்போ அதுக்கு கொடுக்குற உரமும் அந்த மாதிரி கொடுக்குறோம். நல்லா தண்ணியும் வாழைப்பழ கரைசல் ஊற்றுறோம். அப்புறம் புண்ணாக்கு கரைசலும் கொடுக்குறோம். எல்லாமே நம்ம வந்து மண்கலவையில் கலந்து வச்சுருக்குறோம் மாற்றி செடியை. இந்த செடி வந்து பாருங்க, இந்த அடுக்கு செம்பருத்தியில் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு நான் அரும்பு பார்த்து. இந்த மழை பேஞ்ச பிறகு தான் இப்போ ஒரு பூவே பூத்துருக்குது. இதில் அந்த அரும்பெல்லாம் கொட்டிட்டு. இந்த இன்னொரு செடி வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுலேயும் இப்போ பூ பூக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் செடியிலேருந்து கீழே இருந்து ஒரு களையை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து நான் ஒரு மண் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கேனில். அதில் நட்டு வச்சுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு வந்து 2 நாள் பொறுத்து காட்டுறேன் அது வருதா என்னான்னு சொல்லிட்டு. நான் நிறைய கத்திரிக்காய் செடியை கட்டிங்ஸ் பண்ணி வச்சு வளர்ந்தது 2 இடத்துல 3 இடத்துல 3 தொட்டியில் நட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சுனாக்கா நம்ம பழைய செடியெல்லாம் எடுத்து போட்டு அதை வச்சிடலாம். ஏன்னா பழைய செடியில் வந்து 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதில் காய் சரியாக வரமாட்டேங்குது. புது செடி வந்து நம்ம பெருசாச்சுனாக்கா அதில் நிறைய காய் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பூ நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கணும் கனகாமரம்லாம். நாளைக்கே நம்ம பறிச்சிக்கலாமான்னு பாருங்கள் எவ்வளோ மோசம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழை வர மாதிரியே தான் இருக்குது. இன்றைக்கும் கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம அரளி செடியில் வந்து 3 கலையில் அரும்பு வச்சுருக்குது. முன்னாடி வந்து ஒரே ஒரு கலையில் இருந்துச்சு. இப்போ 2 நாளாக 3 கலையில் அரும்பு வச்சுருக்குது. இதுவும் பூ பூத்தா செடி ஃபுல்லாக நம்மளுக்கு பூ கிடைக்கும். பூ பூத்த உடனே நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செம்பருத்தி செடியிலையும் ஒரு அரும்பும் இல்லை. சாமந்தி செடியிலையும் இன்னும் அரும்பு வரலை. இன்றைக்கி நம்ம கார்டனில் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.